இல்ல ஆக்சுவலா அத வந்து இப்ப திட்டு வாங்குனாரு. 3 வீக்ல இருந்தே அவரு மாத்திக்கிட்டாரு. நெறைய விஷயங்கள் மாத்திட்டாரு. இனிஷியலா வந்து ரொம்ப கோவப்பட்டாரு. அ அந்த மாரிலாம் இருந்தது. அது 3 வீக்ல ஃபுல்லா கம்மி பண்ணிட்டாரு. 4த் வீக்ல சார் சொல்லவும் செய்வாரு. உங்க மேல இந்த வாரம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது உட்காருங்க கமருதீன். அப்படின்னு உட்காருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 3 வாரமா திட்டு வாங்கிட்டு இருந்து அந்த 4த் வீக் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் திருப்தியா இருந்தது. திருப்தியா இருக்கு. மக்களோட அப்ளாஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே திரைத்துறையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. நம்ம உள்ள போகணும். நம்ம கிட்ட இருக்க திறமை நம்மளுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நம்மள தெரியணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு? ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அ படிக்கிற டைம்ல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு. ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நல்லா படிச்சு இன்ஜினியரிங் முடிச்ச உடனேவே அவரு ஓ, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவரு? ஆமாமா. இப்போ வந்துட்டு லவ் ஸ்டோரி சொன்னாரு. எனக்கு ஒரு லவ் ஃபீல் இருந்தது. அவங்க என் கூட தான் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரோட பார்வையும் பார்த்தா ஆதிரை மேல போச்சு. ஆதிரையும் அவரும் தான் ஒரே சீரியல் பண்ணாங்க. அப்ப ஆதிரை தான் அவரோட லவ்வர் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வெளிய அடிபட்டுச்சு. அப்புறம் திவ்யா உள்ள வராங்கன்னு சொன்னோனே, இல்ல இல்ல திவ்யா தான் வந்து கம்ருவோட ஆளு அப்படி சொல்லிட்டு போச்சு. யார் தாங்க அவரோட ஆளு? 2 பேரும் கிடையாது. 2 பேருமே கிடையாதா? 2 பேரும் கிடையாது. அப்ப எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் எல்லாம் வெளிய அப்படி சொல்லவும் நம்மளா மக்களா நினைச்சிட்டாங்க. ஆதரினாங்க, அப்புறம் திவ்யானாங்க. 2 பேருமே கிடையாது. லவ் என்னை விட்டு போயிடுச்சு. என்னால அத ஏத்துக்க முடியல. இப்ப வரைக்குமே ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான். அதனால நான் நெறைய விஷயங்கள் அனுபவிச்சேங்கிறத அவர் ஒரு வெளிப்படையா சொல்றாரு. ஸோ அந்த இதுலருந்து அவர் எப்படி வந்தாரு? வெளிய வந்தாரு. அதனால அவர் கஷ்டப்பட்டாரா? இல்ல அந்த லவ் கிடைச்சபோது அவர் எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷப்பட்டாரு? ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அது போனதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாரி டபுளா வருத்தப்பட்டாரு. ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஸோ பசங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவாரு அவரு. அ அழுவாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. அந்த மாரி இருக்கிறப்போ, நாங்க தான் வந்து அவர என்கேஜிங்கா வச்சுப்போம். எங்கேயாவது கூட்டிட்டு போவோம், வருவோம். அந்த மாரி லோன்லியா இருக்கிற மாரி விட்டது கிடையாது. ஸோ அப்படியே இருந்தாரு. அது இன்னும் கூட ஃபுல்லா அவரு இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு இருக்கும் இல்லையா? அது எப்பவுமே இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருக்குதான். அதுக்கப்புறம் அவரு அந்த சினி ஃபீல்டுக்குள்ள போய் அப்படி ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு என்கேஜிங்காவே ஆனா அவங்க அந்த இருந்ததுனால சீரியல் நடிக்கிறவங்க எல்லாம் கிடையாது. இல்ல. இந்த 2 பேரும் கிடையாது. சீரியல் நடிகரும் கிடையாது. ஓகே. மக்களே, சீரியல்ல இருக்கிறவங்க அவங்க அவங்க கிடையவே கிடையாது. நம்ம கெஸ் பண்றவங்க யாருமே கிடையாது. கம்முக்கு வேற ஒருத்தவங்க வெளிய இருக்கிறவங்க தான்.